சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2வது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதை கடந்து முக்கியமான சந்திப்பு காங்கிரஸ் தலைவர்களோடு. எப்படி பார்க்குறீங்க? நித்தி ஆயோக் சம்பந்தமாக அவர் போகிற மாதிரி தகவல் சொன்னாங்க. ஜனாதிபதி சந்திக்கிறது, துணை ஜனாதிபதி சந்திக்கிறது, காங்கிரஸ்கார தலைவர்களை சந்திப்பது என்பது இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கலாம். அதாவது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மரபு, ஒரு முதலமைச்சர் மரபு ரீதியாக சந்திக்கிறது. அங்கே கண்டிப்பாக ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு ரிசப்ஷன்லாம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இவருக்குமே அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஜனாதிபதி மாளிகை எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் தெரியாது. ஒரு டூர் மாதிரி, ஒன் டே டூர் மாதிரி ஒரு 2 hours 1 hours போவோம். ரைசின் ஐல்ஸ் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இவங்க ஜனாதிபதி இருக்கிற மாளிகை அது. அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதனால் அவர் கண்டிப்பாக என்ன நைட்டு டின்னர் சாப்பிட்றீங்களா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு இது என்ன வேணும், இட்லி அது மாதிரி எதாவது சாப்பிட்றீங்களா, இல்லை உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நட்பு பாராட்டுறது இருக்கும். அதை தாண்டி மக்களுக்கு அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காது. ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அதோட முடியுது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தியை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்திய கூட்டணி, இந்தியா அந்த அணியில் இவர் இடம் பெற போகிறாரு. ஆனால் திமுக இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. இவர் இடம் பெற போகிறாங்களா தாவேக்கா இல்லையா அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நகர்வு. ஸோ அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நகர்வுகள் இருக்கும். பட் மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காகன்னு பார்த்தா அந்த நித்தி ஆயோக் மீட்டிங். மற்றபடி அடிக்கடி டெல்லிக்கு போகிறது நல்லது தான். ஐயா வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டுக்கு ஏன் வர வேண்டிய பணம் வரலன்னா டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை. டிஸ்டன்ஸு இங்கே இருக்கிற தமிழ்நாடு தூக்கி இப்படி டெல்லி பக்கத்துலேயே வந்துட்டா அங்கேருந்து அப்படியே கொடுக்குற பணம் வருவாய் திட்டங்கள்லாம் அப்படியே வாங்கிக்கலாம். மிச்சம் மீதியே மாப்பி ஊப்பி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், காப்பிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதனால் டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு அடிக்கடி போனால் தான் நல்லது. தாவேக்காவும் பெருசாக பாஜக எதிர்க்கிற கட்சி அல்ல. அதனால் பார்க்கும் எப்படி போகுதுன்றது பார்க்கணும். இல்லை, டெல்லியில் இப்போ கடந்த முறை போனப்போ காங்கிரஸ் தலைவரோட சந்திக்கல, இந்த முறை சந்திக்கிறாரு. தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான அணியில், இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய முகமாக விஜய் இணையணும் அப்படின்ற ஒரு அழைப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான தேவையும் அவசியமும் அந்த நிலையும் இருக்கா? அப்போ இல்லை, கண்டிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரையிலும் யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து எடுத்துன்னு போகிறது தான் அவங்களுக்கு இது. கண்டிப்பாக டிவிக்கே உள்ளே வரணுன்றது தான் காங்கிரஸ் விரும்பும். ஆனால் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் சொந்தமாக ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு அந்த வலிமையோ அந்த தனித்தன்மை கிடையாது. அதனால் அவங்களுக்கு கடந்த காலத்தில் திமுக தேவைப்படுது. இப்போ புதுசாக தாவேக்கா வந்த காரணத்தால் தாவேக்கா தேவைப்படும். கண்டிப்பாக ராகுல் காந்தி அதை இன்சிஸ்ட் பண்ணுவார். யோசிச்சு பாருங்கள், இந்த சீன் எப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த ஃப்ரேமை பாருங்கள், நான் பிரைம் மினிஸ்டரு, நீங்கள் என் கூட எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வழக்கமாக இவருக்கு கதை சொல்லுவாங்க. முதல்வருக்கு அவர் சினிமாவில் இருந்தப்போ டைரக்டரு, ஆர்ட் டைரக்டர்லாம். இப்போது ராகுல் காந்தி இவருக்கு ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவார். நம்ம ஏன் நம்ம ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடாது, ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் மொத்த சவுத் இந்தியாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க, உங்களை வச்சு நாங்கள் கேரளாவில் ஓட்டு கேட்கலாம், உங்களை வச்சு நாங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கலாம், உங்களை வச்சு நாங்கள் ஆந்திராவில் ஓட்டு கேட்கலாம், கர்நாடகாவில் ஓட்டு கேட்கலாம், நீங்கள் அப்படி யோசிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். இதான் வேறு என்ன இருக்குது அரசியலில். மேகதாது பிரச்சனை நான் டிகே சிவகுமார் கிட்ட சொல்கிறேன், உங்களை மீறி அவர் எதுவும் பண்ண மாட்டார், ஏன்னா எனக்கு தமிழ்நாடு முக்கியம், எனக்கு தமிழ்நாடு ஒரு கண்ணு மாதிரி, அதனால் நான் அதெல்லாம் விட மாட்டேன், அது மாதிரிலாம் எதுவும் பேசுகிற போகிற மாதிரி இல்லை. அது மேபி அவங்க அஜெண்டாவில் இருக்குமானே தெரில. இல்லை கட்சி தீவு பிரச்சனையை நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கும்பொழுது நான் மீட்டு தந்து ஒரு புதிய வரலாறு நம்ம படைப்போம் ஸ்ரீலங்கா கிட்ட பேசி, இல்லை நீட் தேர்வு ரத்து நீங்கள் கூட்டணி வாங்க, நீங்கள் வந்த உடனே நான் ரத்து பண்ணுறேன், நம்ம ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிறேன், ஆனால் அது நடக்கலை. ஒருவேளை நான் பிஎம் ஆனால் அதில் அப்படி அந்த மாதிரி அவ்வளவு அடுத்த லெவல் போய் அரசியல் பேச போகிறாங்களா, இல்லை நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்துடுங்க, வந்தவர்களும் நல்லாயிருக்கும், உங்களை வச்சு விளம்பரம் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு அவர் பேசுவாரா என்னன்னு தெரியல. பட் இதுதான், ஏன்னா அவங்க தேர்தலுக்கு உண்டான வேலைகள் தான் பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக பாஜக எதிர்த்து பேசி விமர்சித்த அளவுக்கு விஜய் இதுவரைக்கும் விமர்சிக்கல. பெருசா பாஜகன்ற பேரை கூட சொல்ல மாட்டாரு. இந்த லெவல்ல இருக்கிற விஜய்னால, இந்த நிலையில இருக்கிற விஜய்னால அந்த இந்தியா கூட்டணியில இருந்து வலிமையா பயணிக்க முடியுமா? ஏன் பாஜகவை கடுமையை எதிர்க்கிறதுக்கு இன்னமும் தயங்குறாரு? இல்லைங்க, நம்ம சொல்றது ஈஸி, எதிர்க்கலாம், கேள்வி கேட்கணுன்ட்டு. அவருக்கு தானே அவர் பிரச்சனை தெரியும். சிபிஐ வழக்கு இருக்கு. சரி, இப்போ இவர் கடுமையாக எதிர்த்துறாரு. திமுக வழக்கே இல்லையா என்ன? சரி, திமுகவில் வழக்கே இல்லை, நல்ல கேள்வி. திமுககாரங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, போயிருக்காங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கீங்களா? திமுகவுக்கு ஜெயிலுக்கு போகிறது புதுசு கிடையாது. ஒன்று, ஜெயிலுக்கு போயிட்டு நிரபராதின்னு
ஆட்சி சத்தியம் கூட பண்ணுவாங்க. நாங்கள் தொடவே இல்லை, நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுவாளிகள் யாருன்னா இவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களே செந்தில் பாலாஜி சேர்த்து வச்சுக்குவாங்க. அது திமுகவோட பாணி. அதேமாதிரி அதிமுகவில் வந்து எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி அதனால் வழக்கு இழுக்கணுவாங்க. அம்மையார் ஜெயலலிதாவே குற்றவாளி. அதாவது திமுக அதிமுகவுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது. பட் தாவேக்காக்கு இது பழக்கமா? தாவேக்கா ஜெயிலுக்கு தலைவர் ஜெயிலுக்குலாம் போகிறதுக்கு தயாராக இருக்காரு. ஏன்னா சிபிஐ கேஸ் முடியல கரூரில். கரூர் பற்றி என்ன ஏதுன்னு கப்சுப்புன்னு இருக்கிறாங்க. ஐயா ஆதவு அவங்க குடும்பத்து மேலேயே மொத்தமாக வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறமா வந்து லீமா ரோஸு, அதுக்கப்புறமா மார்ட்டினு, அப்புறம் ஜான் பிரிட்டோ எல்லார் மீதுமே வழக்கு இருக்குது. 38 எஃப்ஐஆர் மொத்தம் அவங்க அவங்க ஃபேமிலி மேலே போட்டது வண்டி. அதில் செக்ஷன்ஸ்லாம் சொன்னால் இன்னும் சிரிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். என்னென்னா 420 சீட்டிங்கு, அப்புறம் 120B கான்ஸ்பிரசி, அதாவது ஏமாத்துறது. இது எல்லாமே வந்து ரீட்ஸ் வித் லாட்ரி ஆக்ட். அதாவது லாட்ரி சீட்டு வாங்கி விற்கிறதுல குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் போலி சீட்டு விற்று அரசுக்கு வருவாய் நஷ்டமாக்கி அந்த காசை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதியப்பட்டு இவரோட சொத்து சுமார் பல கோடிக்கு 400 கோடிக்கு மேலே சொத்துகள் வந்து பிரச்சனையில் இருந்து அதில் நிறைய முடக்கப்பட்டு இப்போ இவங்க கோர்ட்டுக்கு என்ன தெரியுமா போயிருக்கிறாங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக சொத்தை மடக்கிட்டாங்க, அதான் அதில் சொத்தெல்லாம் திருப்பி மீட்டு கொடுக்கணும்னு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா விசாரிக்கணும். இப்படி ஒரு வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி வந்து எல்லாம் கிளப் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிபிஐ வழக்கு இருக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு ஐயா அது வந்து ஒரு கைது ஆகுறாரு, ஒரு நடவடிக்கைனா யாருக்கு அது பின்னடைவு, யாருக்கு அது ஒரு, ஏன்னா இப்போ அவர் தான் நம்பர் 2. கிட்டத்தட்ட ஒரு சில முடிவுகள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் தான் நம்பர் 1 மாதிரி இருக்குது தாவேக்கால. அப்போ இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து பிஎம் எதிர்ப்பீங்க? கடந்த காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார், ஹேமந்த் சோரன் அவங்களெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு எதுக்குமே வரலையே. அது ஏன்னா நீங்கள் பிஜேபி கொள்கை ரீதியாக சும்மா நாம் கே வாசிக்கு எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக, பாசிச பாஜக ஒழிக, அதோட முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா பூங்கொத்து கொடுக்குறது, சிவப்பு கம்பளம் போடுறது, ஆட்சிக்கு எதிரில் இருக்கும்போது கருப்பு கொடை, ஆட்சிக்கு வந்துட்டால் வெள்ளை கொடை. இப்போ ஐயாவும் அப்படி தான் இருப்பாங்க, விஜய் சாரும் அப்படி தான். விஜய் சார் இதுவரையிலும் பிஜேபி பற்றி இல்லை, பிஜேபி பண்ண ஒரு குதிரை பேர் அரசியல், பிஜேபி பண்ண ஒரு சில ஊழல், இப்போ பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸை அங்கே ஆட்சி பிச்சு எடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஆட்சி தோத்த உடனே அந்த கட்சியை என்னென்ன நிலைகளை வைக்கணுமோ திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அத்தனையும் நடக்குது. ஜனநாயக படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மம்தா பானர்ஜி ஊழல் பண்ணலையா, மம்தா பானர்ஜி இந்த மாதிரி பண்ணலையா, மம்தா பானர்ஜி எடுக்கலன்னா அது மம்தா பானர்ஜி மீது இருந்து குற்றச்சாட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மீது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கக்கூடிய எதனா இவர் பேசியிருப்பாரா? மணிப்பூர் பெண்கள் பிரச்சனை இல்லை, எதனா இவர் ஒரு வாரத்தை பேசியிருப்பாரா விஜய் சார்? மணிப்பூரில் எத்தனையோ கிறிஸ்துவர்கள் அதிகமாக தாக்கப்பட்டது கிறிஸ்துவர்கள், ஆனால் ஒரு வாரத்தை பேசினது கிடையாது. அப்போ அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு உண்டான அரசியல் எது வருமோ, அவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி இவர் பிஜேபி எதிர்ப்பார், இவர் மத்திய அரசை கேள்வி கேட்பார், இவர் வந்து ஒரு சில பிரச்சனை பண்ணுவார். பணம் வரல, மத்திய அரசுக்கிட்ட வர வேண்டிய பணம் வரலன்னா இவர் கோர்ட்டுக்கு போவார். மேகதாதுல வந்து இவர் வந்து தமிழ்நாட்டோட இது அப்படின்ற மாதிரி அந்த சமிக்கைகள் தெரியல. அவர் செய்ய மாட்டாருன்னு நான் சொல்லலை. இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை திட்டங்களை பெறுவதற்காக இணக்கமான போக்கை கையாளுறாரோ? இல்லை பகைச்சி தான் பாருங்களேன், இல்லை எதிர்த்து பாருங்களேன். சரி, தமிழ்நாட்டு நலனுக்கானது அப்படி கூட. தமிழ்நாட்டு நலன் வந்து பாப்பா தமிழ்நாட்டு நலனுக்கு அப்புறம் வருவோம். இல்லை உங்களுக்கு தூக்கத்தில் அப்படி எதனா எண்ணம் இருக்குதா பாஜக எதிர்க்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன். இல்லை இணக்கமாக போகிறது தான் தெரியுது. எதுக்கு இணக்கமாக போகிறீங்க, ஏன் இணக்கமாக போகிறீங்கன்றது இயற்கைக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும். அதை தாண்டி இல்லை சும்மா லைட்டாக மோடிஜி எதிர்த்து தான் பாருங்களேன், இன்னும் நடக்குது பார்ப்போமே. ரொம்ப போர் அடிக்குதுல தேர்தல் முடிஞ்சு சுவாரஸ்யமா அண்ணன் வந்தால் அதை மாற்றுவார் இதை மாற்றுவார்லாம் பண்ணிங்களா? நீங்கள் கொஞ்சம் எதனா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னீங்களா, அது மாதிரி அதே மாடுலேஷனில் பிஎம் அங்கிள் மோடி அங்கிள் அப்படி ஒரே ஒரு வாட்டி எங்கன்னா பண்ணி பாருங்களா. அது செய்யறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேறு யார்கிட்டே இல்லை. அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி, அதையும் நான் சொல்லுவேன். நீதியரசர் குன்னாவால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அதையும் சொல்லுவேன். ஆனால் தைரியம் தமிழ்நாடு பற்றி ஒரு விஷயத்தை பேசுறது, தோரணை மத்திய அரசை கேள்வி கேட்குறதுன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள்லாம் நிறைய இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது, நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது. கடந்த கவர்மெண்ட்ல என்னதான் ஒரு எனிமிட்டி இருந்தாலும் மத்திய அரசு கூட சில விஷயங்களை சாதிச்சு வாங்கிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. விஜய் அவர்களால் அந்த லெவலுக்கு இது பண்ண முடியும்?
கடந்த கவர்மெண்ட்டில் வந்து பெருசாக வாங்கிட்டு வரலங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறீங்களா அதிமுக கவர்மெண்ட்டில் வந்தது எதெல்லாம் வந்ததுன்னு அந்த பார்த்தா அளவுக்கு எதிர்த்துட்டாவது வாங்கிட்டு வந்தாங்க. அது சிங்க அது வந்து திமுக அரசில் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் கரெக்டாக பார்ப்பாங்க. அதிகாரிகள் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு இந்த ஸ்கீமுக்கு இந்த பணம் வேணும்னு அதை வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்குது. பட் கேட்ட அளவுக்கு பணம் வரலன்றது தான் பிரச்சனை. இன்னொன்று, பணம் வந்து உங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு வரல, ஒரு சில விரிவாக்க திட்டத்துக்கு வரல, அப்புறம் பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் வரல, அப்புறம் பேரிடர் உங்களுக்கு வந்து இந்த புயல் நிவாரணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு வரலன்றது குற்றச்சாட்டு. மற்றபடி இந்த நிதி பகிர்வில் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் தான் அவங்க சொன்னாங்க. இவங்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த காலம் வந்து ஒரு நான் பர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கு திமுக ஆட்சி. அதில் அவங்களுக்கு 11% நாட்டினுடைய வளர்ச்சி விகிதாச்சாரம் கூடிச்சு, ஜிடிபி பெட்டராக இருந்தது, வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கு. ஒரு சிறப்பான ஆட்சின்னு சொல்ல முடியாது, சூப்பர் ரொம்ப சிறப்பு அப்படி சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் அ பர்ஃபார்மிங் கவர்மெண்ட். அது வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிச்சு. வேலைவாய்ப்பு இண்டஸ்ட்ரீஸு அப்படின்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வாஸ் ஆக்சுவலி டூயிங் பெட்டர். பட் அவங்க கோட்டை விட்டது சட்டம் ஒழுங்கு, கஞ்சா பிரச்சனை, போதை, இந்த மாதிரி விஷயம், இந்த கவுன்சிலர்கள் இது. மற்றபடி மத்திய அரசுக்கிட்டேருந்து ஓரளவுக்குலாம் பணம் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் போட்டிருக்கிறாங்க, 2000 ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க, கடைசியில் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து வெறும் தமிழக அரசோட பணத்தை வச்சே வண்டிலாம் பண்ண முடியாது. லேப்டாப்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கடைசி வருஷத்தில் வந்து ரேஷன் கடைக்கு பணம் 9000 ரூபா போட்டுச்சுங்க அந்த கவர்மெண்ட்டு. விளையாட்டு போல் பணம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாமே தமிழக அரசு பணம்னு சொல்ல முடியாது. 9000 ரூபா இன்னைக்கு தெரில. இப்போ அவங்க அந்த சீக்வன்ஸில் இருந்தாங்கன்னா என்னத்துக்கு 2000 ரூபா ஸ்கீம் போயிருக்கும், வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாக்கி வச்சதெல்லாம் ஸ்பீடாக இருக்கும். இதே அதிமுக இருந்ததுன்னா 10,000 ரூபா பணம் போடுறோன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அது மாதிரி சிலிண்டர் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து மாறி மாறி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதிமுக இன்னும் நிறையவே சொல்லியிருந்தது திட்டங்கள், பட் வரல. தாவேக்கா வந்திருக்குது. தாவேக்கா அதை எப்படி எடுத்துகிட்டு போகுது என்னன்றது பார்க்கணும். இப்போ இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குன்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும். மேபி அவங்களே 6 மாதம் கேட்குறாங்க இல்லையா, 6 மாதம் கழிச்சு ஊரை அப்படியே திருப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கணும் எப்படி போகுதுன்றது. 1 மாதத்தை நிறைவு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சி. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று எப்படி இருந்தது 1 மாதம் ஆட்சி? 1 மாதத்தில் ஒரு சில அமைச்சர்கள் வந்து ஒரு சில முன்னேற்றங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த அமைச்சர்கள்? ஒரு 5-6 அமைச்சர்கள் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விமர்சனம் இல்லாமல் போகிறதுன்னு பார்த்தா அருண்ராஜ் துறையில் எதுவும் பெரிய விமர்சனம் வரல, தப்பிச்சிக்கினார். அருண்ராஜ் வந்து ஒரு கெட்ட பேர் அது மாதிரி இல்லாமல் அருண்ராஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி அந்த 25 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் போய் 21 பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 4 எம்எல்ஏ தான் பிரச்சனைக்கு உரிய மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அது கோர்ட்டுக்கு போதா, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, உச்சநீதிமன்றத்துலேயும் வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க, உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு வழக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அது என்ன ஆக போகுதுன்றாங்க. அப்புறம் ஆளுநர் உரை இருக்குது, 18ஆம் தேதி 19ஆம் தேதி கூட்டத்தொடர் இருக்குது, அதுக்கு போய் இப்போ ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. ஒரு அப்படியே அது அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ இந்த தரப்பு எம்எல்ஏக்கள் வந்து ஒரு மனு கொடுத்தாலும் அதை வாங்குறது, அவசரப்படாமல் அதேமாதிரி ரொம்ப நேரம் தாழ்த்தாமல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எலெக்ஷனுக்கு வேலையை நவுத்திட்டாங்க. அப்போ அடுத்து 5 இடத்துல இடைத்தேர்தல், ஏன்னா அவசரம், கவர்மெண்ட்டுக்கு நம்பர் இல்லை, இந்த கவர்மெண்ட்டு கவுந்துடக்கூடாது, இது ஆட்சி போயிடக்கூடாதுன்றதுக்கு மற்றவங்க வந்து சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்க தான் பயந்து போய் எல்லாரையும் ராஜினாமா பண்ணி இவங்க பண்ணுறாங்க. அந்த வேலையை வந்து சபாநாயகர் வந்து யாருக்கும் தெரியாமல், ஒரு கெட்ட பேர் வராமல் அதை அப்படியே ஒரு ப்ரொசீஜராக எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காரு ஜேசிடி பிரபாகர். அது அப்புறம் ராஜ்மோகனை பொறுத்தவரைக்கும் அது பள்ளிக்கல்வித்துறை பிரச்சனைக்குரிய துறை. ஏன்னா இப்போ ஸ்கூல் அட்மிஷன் சீசன், இது மாணவர்கள் இந்த வெயில் ஸ்கூல் தொடர்ந்து எதுவும் பெரிய பிரச்சனை இல்லாமல் சிக்கல் எல்லாம் போயிடுது. தனியார் பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு வெளியில் போர்டு வைங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, இல்லைனா இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் அங்கங்கே போராட்டம்லாம் இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் வந்து கூப்பிட்டு ஏதோ பேசிக்கிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ ராஜ்மோகனுக்கு பிரச்சனை இல்லை. லோகேஷ் வந்து தமிழ்ச்செல்வன் வந்து பத்திரப்பதிவுத்துறை முக்கியமான துறை, அது வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளான ஒரு துறை, ரியல் எஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டது. அதில் வந்து நீங்கள் பத்திரப்பதிவு வந்து தாமதப்படுத்தக்கூடாது, எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ பண்ணி கொடுங்க, பொதுமக்களை அழைக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு வேறு ஒன்று விட்டு ஒரு 38 லட்ச ரூபா பணம் முடிச்சுக்கிறாங்க. இப்போ திருப்பி அடிக்கடி ரைடு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன்ன்ற பேரில் அழைக்க வைக்காதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக முடிச்சு கூட வர பப்ளிக்கை கண்ணியமாக டீல் பண்ணுங்கன்ற மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்கிறாப்புல அமைச்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமைக்கு. ரமேஷ் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு ஏன் நீங்கள் வந்து ஒரு மேல் சாதியினரை போட்டிங்க, ஒரு பிராமின் எதுக்கு போட்டிங்கன்ற மாதிரி விமர்சனம்.
பட் அதை தாண்டி கோயிலில் வந்து இந்த காசு வாங்கிக்கின்னு ஜனங்களை விடுறது கொள்வது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் தேடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்காங்க. இல்லை நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர் இல்லை சபாநாயகர் இப்படி எடுத்துக்கோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்கு 10 ரூபாய் இருந்தது 20 ரூபா ஆயிடுச்சுன்றாங்க. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெலாம் பண்ணார் முதலமைச்சர். பட் கடைசியில் ஒரு துரும்பு கூட அந்த துறையில் ஒரு மாதத்தில் ஒன்றும் மாறல. எதனா ஒரு டாஸ்மாகில் இந்த டாஸ்மாக் கடையில் 10 ரூபா வாங்குவது இல்லை அப்படின்னு எதனா ஒரு போர்டு எங்கன்னா பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் இருக்கும்போது 10 ரூபா இங்கே போகுது அங்கே போகுதுன்னு பாட்டு போட்டு டியூன் போட்டு பஸ்ஸு மேலே டான்ஸ் எடுத்துறது. இப்போ நீங்கள் வந்த உடனே அதை நியாயப்படுத்த பார்க்குறீங்க. அப்போ டாஸ்மாகில் எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. அதே நிலைமை தான். அதே இப்போ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வயசு கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட பாட்டில் போகக்கூடாது, சாராயம் போகக்கூடாது அப்படின்றதுக்கு எதனா நடவடிக்கை எடுத்த மாதிரி பார்த்தோமா இந்த ஒரு மாதத்தில்? ஒன்றும் கிடையாது. இல்லை மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதனா ஒரு நிவாரணம், அதாவது அந்த மாதிரி நபர்களை கண்டெடுத்து அவங்களை மீட்கிறதுக்கு, மது போதையிலேருந்து மீட்கிறதுக்கு, அந்த கெட்ட பழக்கம் அந்த குடும்பத்தை நாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்லை இந்த குடும்ப தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக. ஏன்னா ஒரு கணவன் வந்து ஒரு குடி நோயாளியாக மாறிட்டாப்புனா அந்த குடும்பம் சின்ன பின்னமாகும். ஒரு ஆண் வந்து ஒரு மனநோயாளி ஆகிட்டாரு, குடிச்சு இருக்கிறாப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் படுற பாடெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அது வந்து வேதனை, அதாவது வாழ்க்கையே நாசமாக போயிடும். இந்த குழந்தை படிக்கும்போது பார்க்கும், அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த அம்மாவுக்கு வருமானம் இருக்காது, வறுமை வாட்டி எடுக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை. சிங்கப்பெண் வச்சுட்டு பேசுறதுன்றது ஒண்டி அது வேற. இதுக்கு எதனா டாஸ்மாக் வந்து ஒரு துரும்ப நவுத்திருப்பாங்கன்னா இந்த வேறுலாம் ஒன்றும் கிடையாது. கரண்ட்டு ஊரெல்லாம் கரண்ட்டு கட்டு இல்லாத மாவட்டமே கிடையாது. தலைநகர் சென்னையிலலாம் கரண்ட்டு கட்டு தலைவிரிச்சி ஆடுது. எங்கப்பா கரண்ட்டுன்னா பியூஸ் கேரியர் பிடின்னு போயிட்டாங்க அப்படின்னு ஆவடியில் பியூஸ் கேரியர் பிடின்னு போனதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு கதை சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சுன்னீங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களாம் யூனியன்லேருந்து வேலை செய்ய மாட்டாங்க, ஏஇஜேலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தமாக. பட் எண்டு ரிசல்ட் வந்து என்னென்னா வரல கரண்ட்டு. 3வது போக்குவரத்து துறை. பஸ்ஸுகள்லாம் வந்து ஃப்ரீயாக விட போகிறான், பெண்களுக்கு அப்படி விட போகிறோம் இப்படி விட போகிறோம் எல்லாம் பேசினீங்க. பட் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரில. அங்கங்கே பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் அதுவும் வருது. பஸ்ஸு மோசமாக இருக்குதுன்றாங்க. உங்களுக்கு இந்த விழா நாட்கள் எதனா வந்ததுன்னா பஸ்ஸு வரலன்னு கேட்டால் நான் பசியோடு இருக்கிறப்பா, நான் சாப்பிட்லப்பா, நீ சாப்பிட்டுக்கிறப்பா, நான் சாப்பிட்லான்னு அமைச்சர் இது மாதிரி பேசுகிறது. அவருக்கு பாவம் என்ன பண்ணுறது தெரில அமைச்சர். அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சில எம்எல்ஏ மேலே பாலியல் சீண்டல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அதுக்கப்புறம் இவர் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டால் கச்சத்தீவு பற்றி மீனவர்கள் இலங்கை பிரச்சனை பற்றி பேசினா நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ அதை பற்றி எதுவும் இல்லை, தமிழில் ஒரு வாட்டி சொல்லிட்டு இங்கிலீஷில் நோ கமெண்ட்ஸ்னு போகிறாரு. இப்படி ஒருத்தர். இந்த பால் வளத்துறை, மீன்வளத்துறை, அதுக்கப்புறம் இந்த விவசாயத்துறை அமைச்சர் எதனா கடைசி அறிவிப்பு எதனா பார்த்தீங்களா? பட்ட நாமம் நம்ம விவசாயி மக்களுக்கு என்னது, அதாவது கடன் ரத்து பண்ணுறோன்னு சொன்னோம். 5 ஏக்கரா அப்படியெல்லாம் முன்னாடி சொல்லலை, எல்லாருக்கும் ரத்துன்ற மாதிரி சொன்னோம். 200 யூனிட் ஃப்ரீ சொன்னோம். அப்போ மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் விவசாயத்துறையில் எந்த அறிவிப்பு எதுவுமே மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை நெசவு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு அறிக்கையோ எதுவுமே வரல. இப்போ இந்த துறையெல்லாம் வந்து இன்னும் மைனஸில் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ நம்ம பிரிக்கிறோம் ஆட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் முன்னேறி செல்கிறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் செங்கோட்டையினே சேர்த்துக்கலாம். ஏன்னா பருவகால மழை வரப்போகுது, அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து அடிக்கடி குரலகம் போய் உட்காடுறாங்கன்றாங்க. அந்த ரெவென்யூ ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதுலேயும், அதுக்கப்புறம் தேசிய தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை, அந்த துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இப்போ தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், மழை கீழே ஜாஸ்தி ஆச்சுன்னா அக்டோபரில் என்ன பண்ண போகிறீங்க, நவம்பரில் என்ன பண்ண போகிறீங்க, டிசம்பருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அக்டோபரை இப்போத்துலேருந்து பிளான் பண்ணி அப்புறம் ஒரு 1000 கோடி ரூபா பணம் கேட்டோம் மத்திய அரசோட. 1000 கோடி ரூபா மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு, நாங்கள் அந்த வேலையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பட்டா கிட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எதனா அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு லெட்டர் கொடுக்கணும், அதெல்லாம் விரைந்து கொடுக்க சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிக்கிற மாதிரி செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சைடு. அப்போது பர்ஃபார்ம் நல்லா பண்ணுற அமைச்சர்கள் பற்றி பேசிட்டோம். பர்ஃபார்மன்ஸு பிரச்சனையில் இருக்கிற, அப்புறம் குவாரி நாங்கள் மூடுறோம் சொல்லிட்டு சும்மா இருந்த செங்கல் ஜல்லி வேலையெல்லாம் இப்போ ஏறி போச்சு. கட்டடம் கட்டுறவங்க, வீடு கட்டுறவங்களாம் தலையில் துண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசோட நோக்கம் என்னன்னு தெரியல. ஒன்று மூடி வைக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒன்று அரசாங்கமே அதை கையகப்படுத்தி அரசாங்கம் நடத்தணும், இல்லைன்னா அதை வந்து ரெகுலேஷன் பண்ணி ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும். இப்போ இது விற்கிறதுனால கள்ள சந்தை பெருசாகவும் நிறைய பேர் கட்டட தொழில் பாதிக்கப்பட்டு நலிவுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா சம்டைம்ஸ் ஓனும்ட்டே இதை பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு டிமாண்டை உருவாக்கிட்டு அப்போ தானே எல்லாரும் வந்து இந்த
நம்ம புஷ்பா படத்தில் பார்க்குற மாதிரி சிண்டிகேட் வந்து பேசும். சிண்டிகேட் வந்து பேசணும்னா உட்காந்து பேசி ஓகே இது 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 இப்படி இப்படின்னு அது ஒரு செட்டிங்கு. அந்த மாதிரி எதனா முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை அரசனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியல. ஒரு சிலர் இயற்கை ஆர்வலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை எடுத்து அரசாங்கமே நடத்துங்கன்றாங்க. தப்பு இல்லை, விலைவாசியை குறைச்சி அரசாங்கமே எடுத்து அதில் வந்து பேராசை இல்லாமல் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்காரனே அள்ளி போகாமல் அரசு வந்து தகுதி அடிப்படையில் எல்லாருக்கும் பார்த்து அதை ரேஷனிங் மாதிரி பண்ணி கொடுங்க. மண் வளம் கனிம வளம்ன்றது மக்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம். வியாபாரத்துக்கு டன் டன்னாக எடுத்துன்னு போய் கொள்ள லாபம் பண்ணுறது தான் தப்புன்ற ஒரு பார்வை. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எதுவும் அரசாங்கம் நகர்ந்த மாதிரி தெரியல, சிக்கல் இருக்குது. இப்போ இதெல்லாம் சிக்கல் இருக்கிற துறை. இது தாண்டி அரசியலை பாழ்படுத்துறது அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பேரை இந்த நேரத்தில் பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று ஐயா புசி ஆனந்த். எனக்கு தெரிஞ்ச அவர் ஏதோ இட்டுன்னு போயின்னு ஏதோ பண்ணின்னு எப்படியோ போகிறாரு, கட்சிக்காரங்களை பார்க்குறாரு. இந்த அமைச்சர் எப்பா நீங்கள் வா இங்கே வான்றாரு. ஏதோ ஒன்றும் பெரிய பேசு பொருளோ ஒரு நெகட்டிவாக எதுவும் வரல. இதே இந்த சைடு ஐயா ஆதவ் எடுத்திங்கன்னா குதிரை பேர் அரசியல், மற்ற கட்சியிலேருந்து கூப்பிடுறது, மற்ற கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரவேற்பு, 90% இங்கே வந்துடுவாங்கன்றது, அதிமுக தாய் கட்சின்றது, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா படம், அதாவது அவங்க பிடிக்கும். ஆனால் அம்மா உணவகத்தில் அவங்க படத்தை எடுத்துகிட்டு விஜய் சார் படம் வைக்கும். இந்த மாதிரி விமர்சனங்கள், அந்த பேச்சு, விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கஷ்டம், இது மாதிரி புதிய கண்டுபிடிப்பு, இதெல்லாம் ஐயா ஆதரவு பண்ணுறாரு. அப்போ அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த 2 பேர், ஏன்னா 2 பேருமே முக்கியமான, இவங்க தான் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 கட்சியில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா ஆதவர்களால் கட்சிக்கு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. அவர்கள் குடும்ப ஆதிக்கம். இப்போ லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்றது இன்றைக்கி பேசுபொருளாகிவிட்டது. எப்படி கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கு இப்போ ஐயா ஆதவ் வந்துட்டார். ஆதவ் மற்றும் அவர் குடும்பத்தினர் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இதுதான் என்ன கேட்டிங்கன்னா இந்த 1 மாத காலத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுதான் நான் பார்க்கிறேன்.